சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள உயர்கோபுர மின்விளக்கு அறுந்து விழுந்ததில் கீழ்ப்பகுதியில் பணியாற்றி வந்த பணியாளர்கள் உயிர் தப்பிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சதாம் ஹுசேன் இணைகிறார். வணக்கம் சதாம் ஹுசேன், விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே கடந்த 2008ஆம் ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 100 அடி உயரமுள்ள உயர் கோபுர மின்கம்பம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோபுர மின்விளக்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட போது எதிர்பாராத விதமாக கம்பி அறுந்து விழுந்ததில் பேரூராட்சி தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த உயர் கோபுர மின்விளக்கில் உள்ள விளக்குகள் பல மாதங்களாக பழுதாகி எரியாமல் இருந்து வந்த நிலையில் பொதுமக்கள் பல்வேறு புகார்களை தொடர்ந்து நமது நியூஸ் தமிழ் செய்தி வெளியான தொலைக்காட்சியில் இது தொடர்பாக செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதனை அடுத்து உயர் கோபுர மின் விளக்குகளை பழுது பார்க்கும் பராமரிப்பு பணியினை பேரூராட்சி பணியாளர்கள் தற்காலிகமாக மேற்கொண்டு வந்தனர். மேற்கொள்ளும் போது கோபுரத்தில் விளக்குகள் தாங்கி நிற்கும் கம்பி அருந்து கண்ணுமைக்கும் நேரத்தில் விழுந்து நொறுங்கியது. அப்போது உயர் கோபுர மின் விளக்கின் கீழ் பகுதியில் பணியாற்றி மேற்கொண்ட இந்த தொழிலாளர்கள் சிதறி எடுத்து ஓடினர். ஆனால் கம்பியின் கீழே ஆப்ரேட் செய்து கொண்டிருந்த நெடுமரத்தைச் சேர்ந்த கஜேந்திரன் என்ப பணியாளர் மாட்டிக்கொண்டார் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து மற்ற தொழிலாளர்கள் பார்க்கையில் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கடந்த 2008இல் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட இந்த உயர் கோபுர மின் கம்பத்தில் மாதம் ஒரு முறையாவது பராமரிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்ட துறையினர் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் இந்த பெரும் விபத்து ஏற்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.